தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2/7/2025 நகரமன்ற கூட்டத்தில் 29 நகரமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இதில் நகரமன்ற தலைவி கூட்டத்திற்கு வரவில்லை. அன்று காலை 11 மணிக்கு கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாகவே காலை 10 மணிக்கு நகரமன்ற கமிஷனர் நாகராஜ் அனைத்து செய்தியாளர்களையும் சந்தித்து தீர்மானம் வெற்றி பெற்றுவிட்டது என பேட்டி கொடுத்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்து இன்னும் கூட்டம் நடைபெறவே இல்லை, நீங்கள் எப்படி அறிவிக்கலாம் என சில உறுப்பினர் கமிஷனரிடம் கேட்டதற்கு அலட்சியம் காட்டியுள்ளார். பிறகு கூட்டம் காலை 11 மணிக்கு தொடங்கியது. இதில் தலைவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது விவாதம் நடத்தாமலும் வாக்கெடுப்பு ஓட்டு சீட்டு மூலமாக நடத்தாமலும் நம்பிக்கையில்லா தீர்மானமானது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் கமிஷனர் மீண்டும் பத்திரிகைக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என சட்டவிரோதமாக கூறியுள்ளார். இதனால் தலைவர் அவர்கள் கடந்த 2/7/2025 தேதியில்